என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் உன்னை மறப்ப தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் உன்னை மறப்ப தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை வருடங்கள் காலங்களா என்னை நழுவாமல் காத்தீரையா வருடங்கள் காலங்களா என்னை நழுவாமல் காத்தீரையா என்னை காத்தீரே ஒரு சில நாளில் உன்னை காத்தீரே ஒரு நாளும் வீண் போகாது. ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருந்து ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஆமென். அவை உங்களோடு இருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவித்து நம்மளை முன்னேறி செல்ல அவருக்கு உதவியாக இருக்கிறார். உதவிகரம் இருக்கிற தேவன். அவை அதிகாரத்தினவன் யாரை கண்டடைவானாம்? தேவனை கண்டடைவான். ஆமென். அவை நாட்களே ஆண்டவர் சொல்ற வேத வசனம் என்னவென்றால் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. பரிசுத்தாவியார் நம்மோடு இருந்தா நம்மளை சுற்றிலும் பலவிதமான கண்கள் பார்க்கும். ஆனால் அந்த கண்களுடைய நோக்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லை என்றால் ஆவியானவர் அவை சுட்டெரிப்பாரா? ஆமென். ஆவை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? தூசியை முதலிவிட்டு எழுந்திருக்க வேண்டுமா? தூசியிலிருந்து எழுந்திரு, எருசலேமே வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். இன்றைக்கு பாவங்கள் சாபங்கள் பெருகொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மாத்திரம் தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனை மாத்திரம்தான் பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் என் நாமம் தரித்துக் கொண்டு கண்ணரும் கொள்ளைக்கால் புறப்பட்டு வருவார்கள் என்று எச்சரித்து சொன்னபடியா நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஆகவே தேவ பிள்ளைகளாக நாம் அனுதினமும் தேவனை சார்ந்து தேவனுடைய உறவை பற்றி கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக எப்போது நம்ம துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போது துதித்தால் என்ன நடக்கும்? ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி, ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப துதிக்கிற மனுஷனோட யார் இருப்பா? அவன் முடமா இருக்க மாட்டான். அவன் எழுப்பி பிரகாசிக்க விளக்காய் காணப்படுவான். அவர் 2வது சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பான். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தேவன் பக்கபலமா இருக்கிறார், துணையா இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. ஆமென். ஈஸ்வரை காக்கிறவர் உணங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். ஆமென். அப்போ இந்த நாட்களில் அவர் சொல்றார், அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்றாரு 3வது ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமா, தெய்வ பிள்ளைகளோடு அநேக உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அநேகர் ஆச்சரியப்படும் வகையிலே ஆச்சரியப்படும் விதமாக நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார், எதிர்நோக்குவார்கள். இவனா என்று சொல்லத்தக்கதாக தேவனை ஆராய்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை இடம். ஆமென். ஏனென்றால்
அங்கு என்ன செய்தால், சுற்றிலும் உன் கண்களை எடுத்துப்பார், அவங்க எல்லாரும் வேகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குமாரர் தூரத்திலிருந்து வந்து ஒரு காலங்கள் ஒரு பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது இதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் வசதிப்பட்டு போய் கடற்கரையின் திரளான கூட்டம் ஒரு வசமாக திரும்பும், ஜாதியின் பலத்த தினை உள்ளத்தில் வரும். இவ்வளவு விதமாக இந்த சத்திய வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வர வர நம்ம எப்படி இருக்கணும், விருத்தி அடையணும், வளர்ச்சி அடையணும். நம்முடைய சபை இன்னும் பலப்படணும். இன்னும் ஏதோ வந்து போறேன் அப்படியா இருக்கக்கூடாது. நான் சத்தியத்தின் சாட்சியாக இருக்க வேண்டும். சத்துருக்களை சிறடிக்க தேவனை எப்போது துதித்துக் கொண்டே, துதியில் மத்தியில் வாசம் பண்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்போதும் கூடவே இருப்பார். ஒரு நாளும் நினைச்ச மாட்டாரு, கைவிட. இப்ப கைவிடாத கண்மலை நம்முடைய தேவன். அவர் பலத்த துருகமானவர், நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு பாதுகாப்பானவர். அவை சங்கீதம் 146 அதிகாரம் 1 படிக்கலாம். ஸ்தோத்திரம். 140. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. துதி செலுத்துவது சமையாளுக்கு தாகும். அவ என் ஆத்மாவையே யாரை துதிக்க வேண்டுமா? கர்த்தரை. கர்த்தரை தான் முதலாவது துதித்து பழக வேண்டும். அதிகாலையிலே இருட்டோடு எழுப்பி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்து சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். ஆவை நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும். எங்க எழுப்ப வேண்டும்? எழுப்ப வேண்டும். காலையிலே எழுப்ப வேண்டும். காலையிலே எழ வேண்டும். அதிகாலையில் கேள்வனை கண்டடைவான் சொன்ன வேத வாக்கியம்படி நம் தேவன் மைவிட அவர் நமக்குள்ளே ஒரு ஜீவனை உருவாக்குகிறார், ஒரு பரிசுத்த வாழ்க்கை உருவாக்குவார். அவை அவர் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை ரசிக்கவே. இதெல்லாம் நம்ம மனதிலே எப்போது இருக்கணும், எப்போது இருக்கணும். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆண்டவரே சொல்றார், உங்களில் ஒருவர் ஞானத்தை கொண்டால் சம்பளமாய் கொடுக்கலும் ஒருவரையும் அறிந்து கொள்ளாதவராகிய தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும். நம்ம யார்கிட்ட கேட்கணும்? எதுவானாலும், சாப்பாடானா கூட தேவனை கேட்கணும். ஆமே, எதுவானாலும் ஞானம் என்றாலும் அவனை கேட்கணும், பரிசுத்தம் என்றாலும் அவரை தான் சார்ந்து கொள்ளணும். விசுவாசம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனை தான் சார்ந்து கொள்ளணும். அவை அன்பான தேவபிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு விழிப்பான வாழ்க்கை, விழிப்பான வாழ்க்கை நிச்சயம் நிச்சயம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே யார் சுற்றி வரா? திருடன் கொல்லவும் கொள்ளவும் அழைக்கவும் வரவும் வேண்டி வேறொன்றுக்கும் வரா. நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை போல இருப்பார் மனுஷர்கள். ஆனால் அவனுக்குள்ளே பிசாசவர் என்ன செய்வான்? நம்மளை கொள்ளையடிப்பதற்கும் மோசம் போவதற்கும் அவர் சுற்றி சுற்றிவார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வருவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நல்லவனா கெட்டவனா என்பதை நாம் எப்படி சோதிக்க முடியும்? இதயத்தின் நிலையில்தான் வாய் பேசும். ஒரு பொக்கிஷம் எங்கேயோ அங்கு ஒரு இதயம் இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட உறவை பெருக 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 உங்களுக்கு தூரத்து பார்வை தெரியும், பரலோகத்தின் தரிசனம் தெரியும். பரலோகத்தின் தரிசனம் கிடைச்சாதான் நீங்கள் உலகத்திற்கு தரும். தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் என்ன செய்வார்களா? சீரிட்டு போவார். இருளுக்கு ஜனங்கள் எதை கண்டார்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார். அது யார் மூலம் காண வேண்டும்? நம் மூலம் காண வேண்டும். மற்ற புறஜாதி ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நம் மூலம் காண வேண்டும். அவர் நம் மூலம் அவர்கள் எதை செய்ய வேண்டும்? இவன் தேவனுடைய மனிதன், இவன் தேவனுடைய பிள்ளை. அவை உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் ஒரு தரிசனம் மக்கள் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். இந்த தரிசனம்
இயேசு உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான், நான் பிதாவும் ஒன்றாய். முப்புரிய நூல் அறுபடாதுன்னு சொல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூவரும் நமக்குள்ளே இருப்பாருன்னா நம்மளுக்கு கனிகள் பிறகு யோவான் 15:3 படிக்க ஸ்தோத்திரம். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொல்ற உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுது சுத்தமா இருக்கு. அப்ப தேவனுடைய உபதேசம் தான் ஒரு மனுஷன் என்ன செய்யும்? சுத்தமா. இதயத்தை சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அவன் யாரை தரிசிப்பானா? தேவனை தரிசிப்பான். அவன் தேவ வசனம் நமக்குள்ள இருக்குமாண்டா மத்தேயு 5:3 சொல்லு, ஆவியில் எளிமை. ஆவியில் நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பாவனைகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சாயலை வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துடைய சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கிரியைகள் கனியில வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லா வாழ்க்கை. அப்ப கனி என்பது பரிசுத்தமான வாழ்க்கை நடைமுறை கொண்டு வேண்டும். நம்முடைய செயல் எல்லாரோடும் நம்ம என்ன செய்வது? உட்கார முடியாது. உட்கார்ந்த இடத்துலதான் உட்கார். துன்மாக்கிற வழியில் நடவாமலும் வாயுவில் இல்லாமலும் பரியாசக்கால் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பார். இரவும் பகலும் தியானிக்கும் பொழுதுதான் நமக்குள் இருந்து வல்லமை வெளிப்படும், ஞானம் வெளிப்படும், கிருபை வெளிப்படும், பரிசுத்தம் வெளிப்படும். நம்மளை காணும்போது மற்றவர் சொல்லுவோம், தேவனுடைய மனுஷன், இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் ஊழியக்கார், இவன் ஊழியக்கார். அப்ப ஏன் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. காரணம் என்றா இந்த கல்லில் மோதல் செய்வாங்க. மோத வரவன் விழுந்து. அப்ப ஏன் நமக்குள்ள இருக்கிற தேவன் உலகில் இருக்கிற அவனை விட உங்களில் இருக்கிற தேவன் பெரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் வேத வசனத்தை தியானிக்க 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 ஒவ்வொரு நாளும் படிக்க 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 நம்மளுக்கு என்ன பலம் வெளிப்படும்? என்ன வெளிப்படும்? கெட்ட வார்த்தை ஒன்றும் ஞானமான வார்த்தைகள் ஆவியில் அடர்த்தியாகிற வார்த்தை வெளிப்படும், அபிஷேக வார்த்தை வெளிப்படும். வார்த்தை வெளிப்பட 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 உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அண்ணல் அபிஷேகம் வல்லமை என்ன செய்யும்? பெருகொண்டே. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? உங்க இதயம் தூங்காது, கண்கள் தூங்கலாம். நான் இதயம் என்ன செய்யும்? பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்துக் கொண்டே, பரலோகத்தின் தேவனை குறித்து ஆலோசனை பண்ணி கொடுத்தோம், பரலோகத்தின் மகிமையை நீங்க காணக்கூடியவராய் காண்பீர்கள். அப்படி வாழ்க்கை இருந்தால் நாம் செழித்துக் கொண்டே இருப்போம், நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆவித்தவர் சொன்னார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, ஒரு அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்யுமா? அலங்கார வஸ்திரம் எதுமா? நம்முடைய வேத வசனங்களை எங்க இருக்கணும்? நம்முடைய இதயத்திலிருந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வழிநடத்துதா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வஸ்திரங்கள் இருக்கும்போது கிறிஸ்தசனம் இல்லாத அசுத்தன் உலகத்துல வருவதில்லை. உலகத்துல கெட்ட பிரெண்ட்ஸுகளை என்ன செய்ய முடியாது, இருக்கக்கூடாது. நான் உலகத்தான் நல்ல போல நீங்கள் எப்படி இல்லை? உலகத்தான் அல்ல. நம்முடைய சுவாமி எப்படிக்கணும்? கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துடைய அன்பு, கிறிஸ்துடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தையை எளிமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மளுக்கு வருவர நினைச்சு விடாது, புறம்பே தள்ளக்கூடாது. ஏன்? அவன் அநீதிக்காரன் இருக்கலாம், கொள்ளைக்காரன் இருக்கலாம், ஆனா அவனுடைய புறப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு அவன் இதயத்தை தோன்றும், ஒவ்வொன்றும் அவனுடைய
வெட்கப்படுத்தும். தேவனுக்கு முன்பாக ஒருவர் எழுந்திருக்க முடியாது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வார்த்தை கொடுப்பேன். மோசம் போக்குற மனுஷன் அவருக்கு என்ன செய்வேன்? தேவன் இந்த நாட்களே இந்த நீதியிலே மனம் திரும்பாவிட்டா, பாவி அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் என்ன செய்வாராம்? சொன்னேன், பாவி அவன் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருத்தாக்குவார். ஒரு முறை 2 முறை 4 முறை சொல்லி சொல்லி பார்த்து அவன் கீழ்ப்படியாவிட்டார். சங்கீதம் 7:11 பாருங்களேன். பாவி அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் என்ன செய்வாரா? தேவன் யாரா? நீதி உள்ள நீதி. அப்ப நம்ம 1 முறை 2 முறை சொல்லியும் அவன் கீழ்ப்படியாவிட்டா அவன் சொல்றா, அந்த பட்டயத்தை நீங்க சொன்ன வசனம் அவனுக்கு வெட்டும். நான் வாட்ஸ்அப்ல கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, இல்லையா இப்ப வசனத்தை தான் எங்களுக்கு அனுப்புறீங்க. ஏன் வசனம் என்ன செய்யும்? வெறுமையா திரும்ப அது எதை செய்ய வந்துதான் செய்து முடித்துதான் திரும்பும். அவனுக்கு நடுக்கம் உண்டாகும், பயம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயம் இருக்குதா? அந்த செயல்பாடு இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை தேவனோட உறவுகளை வளர வேண்டும் என்றால் நாம் வசனத்தை எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் அசைப்படிக் கொண்டிருக்கிறோம். உங்க வீடு யாரு? தேவன் தங்குற வீடு. இந்த வீடு யாருடையது? அவன் தேவன் தங்குற வீடுல என்ன இருக்கணும்? எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமும் நீதிமானுடைய கூடாரத்திலும் உண்டு, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. அதிகாலை ஜெபம் பண்றவங்க உண்டுமா? அதிகாலையில் எழுப்புறீங்களா? எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க? 5 மணிக்கு. அதான் தோசம். அதுக்கு முன்னாடி 6 மணி. 6 மணினா அந்த அதிகாரம் இல்ல. இருட்டோடு எழுந்த மரியாள் யாரை சேர்ந்து கண்டா? இயேசுவை கண்டா. அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து தேவனோடு உறவை வைத்துக் கொள்ளும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் தேவனை தரிசித்துறாய் இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை பற்றி பேசுறாய் வாழ வேண்டும். நாம் பேசத்தான் பேச்சு, பாடதான் பாட்டு, நடக்கதான் நடைமுறை. பிள்ளைகளை ஆரம்பத்தில் நடக்கும்போது எப்படி செய்வோம்? 6 மாசம் குழந்தை என்ன செய்யும்? எழுந்து நடக்காது. அதனால தெரிஞ்சு ஒரு வண்டியை ஊட்டு நடக்க பழக்கும். அப்புறம் அது என்ன செய்யும்? கொஞ்ச நாள் சோரை பிடிச்சி தாப்பி நடக்கும். அப்புறம் அது போக. இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலோ நாம் ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நாம் கற்றதை இன்னொருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்து பழகினால்தான் அவன் வளர்ந்து 30 ஆண்டு 40 ஆண்டு ஒரு இடத்துல வைப்போமானா அவங்க யாரு? அது பேர் என்ன? முண்டவர். அவன் 38 ஆண்டுகளாக ஒரு மடைகிறது. 38 ஆண்டு. அப்ப இயேசு வந்து கேட்கிறா, நீ சுகமாக விரும்புகிறாயா? என்ன சொல்றான்? ஆண்டவரே, தேவன் வரும் பொழுது எனக்கு முந்தி நான் கடந்து போகும் முன்பாக கலக்கு முன்னாடி யாராவது வந்து முந்தி குளிச்சுறாங்க. ஆண்டவர் சாரு ஆண்டவர் என்ன சொன்னாரு? சொல்லுங்கப்பா. ஆண்டவர் சொன்னாரு, சுகமடைய விரும்புறாய். அதான கேள்வி. அப்ப கேள்வி என்னது? நீ விடுதலை அடைய விரும்புகிறாயா? அவன் என்ன செய்யறான்?
அங்க ஒரு சாத்துவம் சொல்லிட்டாங்க, ஐயோ ஆண்டவரே நீ வருது தூதன் கலக்கணும்னு முன் நான் போக்கு முன்பா. இப்ப யார் வந்திருக்கிறது? ஏசு இங்க வந்து தெரியாது நீ சுகமயம் இருக்கிறாயா? அதான செய்யணும். ஆமாண்டவரே அவன் அவருடைய கிருஷ்ணவத்தை வந்து இயேசு வரும்பொழுது என்ன செய்யலாம்? ஆண்டவரே சுகமா சுத்தமானா என்ன சுத்தமா? அவன் என்ன செய்யலாம்? சித்தமானா நியாயமா வந்து ஆனா என்ன சொல்லாரு? எனக்கு சித்தம். அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதம் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். நாம் தான் என்ன செய்யும்? சந்தேக பிசாசாக இருக்கிறோம். சந்தேகவாதியை வந்து நம்மளை என்ன செய்யும்? சாத்தான் போட்டு நம்மளை குழப்புவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வசன அடிப்படையில நம்ம ஆண்டோடைய வார்த்தையை என்ன செய்யணும்? ருசிக்கணும். அவ இந்த இதயத்திலே எப்போதும் தேவ வார்த்தையை நீங்க அசைப்பட 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 உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரங்களையும் என்ன செய்யும்? தெரிவிக்கொண்டு போகும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரமும் தெரிவிக்கொண்டு போகும். ஏன்? வசனம் தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. என்றது வசனம் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. அவை நீ இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அதை உறங்கி கொண்டிருக்க விடாது. அதை பலவேருக்கு கொடுத்து அவர்களை சத்தியத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி செயல்படுவதற்கு தான் சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தில் நிரம்பி கொண்டு அப்படி இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? சாதனை பட்டியல வருவாங்க, பரலோக பட்டியல வருவாங்க. இவன் என்னமா இருக்கு சொல்லி உங்களோடு இருக்கிற தேவனை நீ வெளிப்படுத்த வெளிப்படுத்த என்ன செய்வாரு? எழுதி பிரகாசம் ஒளி வந்தது. அம்மே அவன் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நான் இப்படிப்பட்ட சத்தியத்தை உடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அதை தனக்குள் மட்டும் வைத்து விடாமல் அதை அநேகருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லி பழக வேண்டும். அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டும். சத்தியத்தை சொல்ல சத்ரு ஆகலாம். ஆனால் அந்த சத்தியம் அவனுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பை கொண்டுவார். அதற்குத்தான் வேதத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையை நான் கூடவே இருக்கிறேன், கலங்காதே, பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிய சத்தியத்தை எளிமையாக்கி தந்ததே. இப்படி ஒரு தெய்வத்தின் அன்பை நாம் ருசித்து நாம் மௌனமாக இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? மௌனமே இருக்கக்கூடாது. இங்க பெரிய பட்டியல போட்டு சொல்ல அவசியம் இல்லை. சிறிய வார்த்தைகளை ஆண்டவர்களை நேசிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஜீவன் இருப்பது திரும்ப எத்தனையோ மரணக்கண்ணிகள் அவளை சூழ்ந்து கொண்டது. எத்தனையோ பக்திநாசங்கள் புறந்து கொண்டது. ஏன்? பிசாசன் நம்மளை அழிக்க விரைவாக்கிக் கொண்டிருக்கிறார். நான் பலமுறை சாத்தனை வந்து மோதி ஏதாவது ஒன்று செய்வான். அண்டி ஓட்டும் போதே நோட் பண்ணிடுவான். திடீர்னு ஏதாவது உலக மனுஷன் வந்து நினைச்சுவான், டாக் பண்ணிடுவான். இப்படிப்பட்ட வேலையில பல பாடுகள் எனக்கு வந்தது. ஆமே, அது என்ன ஆகும்? பெரிய காயம் இல்லாம அவனுக்கு மாத்திடும். ஓராய்ப்பு, கால் ஓராய்ப்பு, இப்படி பல கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் போட்டு போச்சு எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மை. ஆமா, ஏன்? நம்மளை வழிநடத்துறது அவருடைய கிருபை. அவனுடைய சித்தத்தை செய்ய நாம் எப்போது என்ன செய்ய வேண்டும்? எப்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரே இங்கே என்னோடு இருங்க, என் கூடவே வாங்க, கூடவே அவர் கூட இருந்தா நான் மௌனமா இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கூட வாங்க, கூட வாங்க, இயேசு நீங்க கூட இருக்கு. கூட வாங்க, கூட வாங்க, இயேசு நீங்க
உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பாடலாம். கூட வாங்க கூட வாங்க இயேசுவே. கூட வாங்க இயேசுவே. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். Hey
5 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். இருக்கணும் நான் என்ன செய்யணும் என்பது குறித்து நான் பண்ணணும். உண்மையின்றி என்னால் ஏதும் செய்ய முடியாது கூட. ஆமே நீங்க கூட இருந்தாக்கா நான் என்ன செய்யணும் என்பங்க நீங்க பேசுங்க. பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவரை பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க பெறக் கொள்வீர்கள். செய்யுங்க. பரிசுத்த சந்ததியை பெற வேண்டிய கோலமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் யார் தரிசிக்க முடியாதா? தேவன். இதெல்லாம் கவர்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம பரிசுத்தம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை என்ன செய்வோம்? ஆண்டோட வார்த்தையை சொல்லி 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 ஒரு நாள் எங்க போக மாட்டான், அக்னி கடலுக்கு போகாம பரலோகத்துக்கு பேசு. கேட்ட சத்தியம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பார். நீங்கள் தேவனத்தில் வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு விதைத்தா அந்த வார்த்தை எங்கே மண்ணில் விதைக்கிறீங்க? எங்க விதைக்கிறீங்க? மண் யாரு? அப்போ உங்களுடைய நீங்க விதைக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையே ஒரு மண்ணுக்கு அது சீரில்லை, சரியில்லை. ஆனா அதை டெய்லி குத்தி கருவட்டு விளைபோட அதை என்ன செய்யும்? அந்த பதை அவனுக்கு விழுந்து வேர் ஊன்றி என்ன செய்யும்? உழைப்பு. ஒரு நாள் அவன் குழந்தையாக இருப்பான். அவன் வருங்காலத்துல அவன் நல்ல ஒரு போதனாய் மாறுவான், நல்ல ஒரு விசுவாசியா மாறுவான், நல்ல ஒரு சாட்சியாய் மாறுவான். இப்படி இருந்தவன் இன்றைக்கு அநேருக்கு முன்பாக சத்தியத்தை சுமந்து சொல்கிறானே, சாட்சியம். ஒரு திருடா இருந்தவன் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறானே. இதனால நீங்கள் போட்ட விதை கோதுமை மணியானது நிலத்தில் சாகாவிட்டா அது செத்ததே ஆகிடும். ரசிமா மிகுந்த பலனை கொடுக்கும். நான் வேற கதை சொன்ன வேதத்துதானே சொல்றோம். உங்களுக்கு உணர்வு வேற, அந்த உணர்வு வந்தோடனே ஆமே நல்ல தேவன் சொல்ல உங்களுக்கு வைராக்கியம் எடுக்கும். நான் சொல்றது எதுக்கு? நீங்க என்றைக்கு இப்படியே இருப்பதற்கு அழைக்கணும். உங்கள் மூலமாக ஆத்மாக்களை பெற்றெடுக்க வேண்டும். உங்கள் மூலமாக சபை வளர வேண்டும். நீங்கள் 10 ஆண்டு ஆகிவிட்டால் உங்கள் சொல்லிய ஜனங்கள் உங்களை சொல்லணும். இந்த கதை சொல்லி நான் சபைக்கு வரேன். நான் ஒரு காலத்துல குடிக்காரா இருந்தேன், நான் ஒரு காலத்துல திருடனா இருந்தேன். இன்றைக்கு நான் கட்சிக்காரையா எதுக்காக அந்த சகோதரி எனக்கு சத்தியத்தை சொன்னாங்க. அந்த சகோதரி எனக்கு சத்தியத்தை சொன்னாங்க. அந்த சொல் நமக்கு சாட்சி. நீங்களே என் சாட்சி. நாம் அதற்குத்தான் சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை வளர்ந்து கொள்ளுவோம், விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மரணக்கண்ணில் வந்தபோது கர்த்தரை காத்து வருகிறார். இதுக்கு நீங்க உணர்வுள்ளதா இருக்க வேண்டும். ஏதோ வந்துட்டு போற, ஏதோ கேட்டு போற அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதனை பட்டியல வரணும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன். அப்போ உங்கள் மூலமாக இந்த இடத்துல ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் இன்னும் பெருக வேண்டும். ஒரு ஆராதனை 2 ஆராதனை கூட நீங்கள் நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். கிரியையில விசுவாசம் செத்தது. நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வதற்கு, ஆண்டவருக்கு உதவி செய்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா எந்த நிமிடமும் எந்த நேரமும் நம்மளை பிசாசு விளப்படுவான், சுற்றி கொண்டே இருக்கிறான். பிசாசு சுற்றி கொண்டு அப்ப உங்களுடைய இதயம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? துதியினால் சோத்திர
என்ன வேணும்? ஒரு இதயம். நீ மார்க்கெட் போகலாம், நீ வேலைசில போகலாம், ஆனால் உன் இதயம் துதியினால் இருக்கப்பட வேண்டும். எப்பொழுது போற்றோம் அதுக்கு காசு கொடுக்கணும், வட்டி கொடுக்கணுமா, இல்லை லஞ்சம் கொடுக்கணுமா? ஒரு நாவால நீ தேவனை துதிப்பதற்கு, ஒரு நாவாலை தேவனை துதிப்பதற்கு தேவன் நல்ல நாவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில பிள்ளைகளுக்கு நாவ விஷயம் ஒட்டி வாய் பிளந்து இருக்கு. ஆனால் நமக்கு நல்ல நாவை தந்திருக்கிறாரே, கர்த்தரை நாம் துதிக்கணும், துதிச்சு பழகணும். மனோரே ஆத்துமா மனிதப்பா ஆண்டோட பேசக்கூடாது. நீங்க யாரும் பேச விட ஆண்டோட பேசுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, மனோரே நாங்க இடத்துக்கு போறப்பா என்னோடு இருக்க, எந்த பேருக்கு நாச மோசம் இல்லை அங்காரவன் காத்து கொள்ளுங்கப்பா, திவித்து போடு. எடுத்தே கமத்தே போறணுமா இல்லை, அவன் சாடி போறதில்ல. சாடி போனா சொல்லாம கொல்லாம என்ன செய்ய விடாது, வீட்டை விட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு போனோம் நான் இங்க போறேன். அவன் ஏன் உண்மையில் கரிசனையா இருக்கிறது. உன் பெற்றோர் தேவனுடைய பிள்ளைகள் தேடி வரக்கூடாது, ஒரு நல்ல ஆலோசனை தருவாங்க. ரகுயா அவன் ஏனோ தானே இந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்ன வாழ்க்கை இருக்கக்கூடாது? ஏனோ அப்படி ஒரு அசட்டு நமட்டு, அது என்ன உண்டாகும்? அநேக நஷ்டங்கள் உண்டாகும். பள்ளியில அசட்ட போறது, அப்புறம் விழுந்து வாங்கி வருவாங்க. இது என்ன கண்ணால் நிறைய சாட்சி சொல்றேன். ஆமே, அதுக்குத்தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் நீங்க என்னைக்கும் குழந்தை இருப்பதற்கு தேவை அழைக்கப்படவில்லை. ஒரு பூர்ண புருஷத்துவம் உங்களுக்கு வேணும். நீங்க பூர்ணராகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆமே, இந்த நாட்கள் உனக்கு யார் வருவாங்க தெரியுமா? சோத்ரா, உன் வெளிச்சத்தில ஜாதிகளும் உதிக்கிற இடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்ம இயேசுவை பரிசுத்தமான ஆவியை பெற்ற பின்பு நம்மளை தேடி யாரா வரணும்? ராஜாக்கள். அவன் அடிந்து போற ஜனங்களும் தேடி வரணும், வீட்டுல தேடி வரணும். அம்மா தெரியுமா இருக்குமா, படமுள்ள ஆசை போய் பணம் தான் செலவாகுதம்மா, விடுதலை இல்லையம்மா, உன்னை தேடி வரணும். ஏன் நீ அப்படி சாட்சியை வாழும் பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் கொண்டு வருவார்கள். ராஜாக்கள் வருவார்கள். ராஜாக்கள் யார்? இந்த உலகத்தின் அதிபதிகள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள். ஆமே, இப்ப என்னுடைய வீட்டை இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா என் பேர் யாருக்குமே தெரியாது. பேரு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா தெரிஞ்சவங்க அல்லேலூயா. ஏன் அவரு என்னுடைய வசனம் ஆட்டோவில் ஐயா பார்த்து நினைக்கேன். அல்லேலூயா. 57 சென்னை பட்டணத்தை சுற்றிட்டு அப்படியே வசனம் போட்ட ஆட்டோ. என் பேர் யாருன்னு அப்ப சொல்றா அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கவுன்சில் வருவாங்க, எம்எல்ஏ சேர்த்தாங்க. ஏன் என்னுடைய வார்த்தையில எப்போது உலகத்தை பேச மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவனுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு தாவி கொள்ளும். அவன் இந்த பூலத்துல எல்லாரும் வாழலாம், எல்லாரும் ஓடலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒருவன் மனம் திரும்ப வேண்டும். பாவி அவன் மனம் திரும்ப பட்டயத்தை கருக்காக்குவார். எச்சரிப்பு சத்தம் வந்தும் சத்தியத்தை சொல்லி கேட்காமல் இருந்தால் அந்த சத்திய வசனமே அவன் நியாயம் இருக்கும். நீங்களும் நான் நியாயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க மனசாட்சி பிரகாரமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா நான் என் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்ன நல்லா தெரியும். ஏன் ஒரு மரண விடத்தால் போய் ஜோம் பண்ணு இந்துவோ முஸ்லீமோ யாரா ஏன் சொல்லி பார்ப்பேன். கேட்க ஒரு நாள் லாஸ்ட்ல மரணம் யார் ஏன் கேட்பாரு? ஆண்கள் தான் ஏன் இருப்பேன். அது அன்னைக்கு ஒரு பாடலை பாடி ரிசிவேன்
அதுக்குள்ள அங்க இருக்க எல்லாரும் என்னை நோக்கி பார்ப்பாங்க. யாரையும் திட்ட மாட்டேன். எனவே இங்கே இந்த மரணத்தில் இருந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும். இந்த ஜனங்களுக்கு ஒரு மரணத்துக்கு முன்பாக ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவை தெய்வமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க என்று சொன்ன சுடுக்கட்டம். அப்படியா சில இடங்கள்ல கிறிஸ்தவர்கள ஆதரப்படுத்த எப்படி தெரியுமா? ஒரு பாடல் மூலமா எப்படி ஆளாக கேட்பாங்க. ஏ உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, மாறிட்ட இயேசு உயிர் தெழுந்த உறுதியாய் பின்தொடர்வே, மாறிட்ட இயேசு உயிர் தெழுந்த உறுதியாய் பின்தொடர்வே, உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, மாறிட்ட இயேசு உயிர் தெழுந்த உறுதியாய் பின்தொடர்வே, மாறிட்ட இயேசு உயிர் தெழுந்த உறுதியாய் பின்தொடர்வே, வாஞ்சித்த ஸ்திரீகளோ தேடினார் கல்லறையில், வாஞ்சித்த ஸ்திரீகளோ தேடினார் கல்லறையில், மரியாள் என்ற குரலை கேட்டு கவுனி என்றாளே, மரியாள் என்ற குரலை கேட்டு கவுனி என்றாளே, உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, உடைந்த உள்ளங்களே உயிர் பெறுவீர் இப்பொழுதே, மாறிட்ட இயேசு உயிர் தெழுந்த உறுதியாய் பின்தொடர்வே. அல்லேலூயா. இப்படி 5 சரணம் உங்கள்கிட்ட இருக்குது காட்டுது. அல்லேலூயா. அப்புறம் கண்டை விசுவாசித்த தோமா நோக்கி, தன்னை விசுவாசித்த தோமா நோக்கி, தொட்டு பாரு எந்தன் விழாவை இயேசு சொன்னாரே. ஒவ்வொரு மனிதரையும் உருக்கமாக அத்தனை பேருக்கு கண்ணீர் விடுவார். அத்தனை அளவைக்கு தக்கதான அந்த கருத்துக்கள் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார். நீங்களும் உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறுசைகள் மத்தியிலே சாட்சியாய் காட்சியானா, சிறுசைகள் மத்தியிலே சாட்சியாய் காட்சியானா, பூசிக்க ஏறும் கொண்டோ ஏற வீணாவே நின்றாரே, பூசிக்க ஏறும் கொண்டோ ஏற வீணாவே நின்றாரே. சீசர்கள் மத்தியில் காட்சியானாரா? ஒரு வரலாறு 3 நிமிஷத்துல பாடி அவங்களை ஆதரப்படுத்துவேன். எந்த மரண விழா இருந்தாலும் சரி, எந்த
வெந்தேஷ் கூட்டம் வந்தாலும் சரி, மன்னன் என்ன அழைச்சா பாட்டு தேவனுடைய சத்தியம் ஒரு நாள் பின்னணியா உன்னை குறித்து என்னை குறித்து உலக சாட்சி சொல்றார். அவரா திருமணம் வந்தனா திருமண பாடல் அவன் இந்த சத்தியம் தான் அங்கே இருக்கும். ஏன் இருள் பூமியையும் காரணங்களை மூடும், ஆனால் உண்மையை கர்த்தர் உயிர்ப்பார். அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை எந்த வகையாக என்ன செய்யணும், ஜனங்களுக்கு இதை தொடரும். நான் எந்த இடத்துல போனாலும் சரி சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல இவரு வந்த இதான் பாட்டு பக்தி வீட்டு என்ன செய்வேன், அவளை உயிர்ப்பிக்கத்தக்கனாக நீங்கள் இன்று பரிசுத்தமாக மாற்றியிருந்தால் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நீங்கள் நரகத்தை சந்திக்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா எங்க போக முடியாதா, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே இன்றைக்கு ரட்சணி நாள், இந்த ரட்சணி நாளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அருமையான சகோதரியை நீங்க கடந்து விட்டாலும் நீங்கள் மரணத்துக்கு நீங்கள் தப்பி இது ஒரு தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்துங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் கர்த்தருக்கு சாட்சியை வாழுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை தொடர்ந்து செய்வார். ஆவே எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது, கர்த்தரின் மகிமை உண்மையில் உதித்தது. சுற்றிலும் கண்களை எடுத்து பார், அவர் எல்லாரும் ஏமாய் கூடி உன்னத்துக்கு வருவார்கள். அநேகர் இப்படித்தான் என்னிடத்தில் அநேக இடங்களில் எந்த இடத்துல போனாலும் பல இடங்கள் போனாலும் கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி அவரை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த கர்த்தர் கிருபை நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் நடத்துவார். உங்களையும் நடத்துவார். உங்களையும் மரித்தோரும் மத்தியில் உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக சாட்சியாக வழிநடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.